விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். Plan your next summer escape with Grand Royal Tours. Karthipuram, South India's biggest 200 acres township in Coimbatore. Premium commercial and residential plots. கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 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 தகப்பன் போன்ற ஒரு தோற்றத்தில் இருந்தார். நிறைய விஷயங்களில் அவரை நான் அட்மையர் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா அவர் டெசிஷன் மேக்கிங்கு, அவர் கொடுக்குற மரியாதை, அப்புறம் புதிய கலைஞர்களை தைரியமாக அதை அவங்கள அறிமுகப்படுத்துறது யார் செய்வாங்க. 40 இயக்குநர்களை அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. அஃப்கோர்ஸ் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணல அவர், பட் அவருடைய முதல் படத்தில் நான் மியூசிக் டைரக்டர். புது வசந்தம்ன்ற அவருடைய முதல் தயாரிப்பு சூப்பர் குட் ஃபிலிம்ஸு. அதில் விக்ரமன் சார் என்னை பார்த்தாரு. ஒரு மியூசிக் சென்ஸ் உள்ள ஒரு ப்ரொடியூசர். அவர் நிறைய தடவை சிட்டிங்க்கு உட்காருவார். நல்லா இருக்கிற டியூனை ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்வார். ஒருவேளை அவருக்கு அந்த டியூன் பிடிக்கலாம், கமர்ஷியலாக இருக்குப்பா அப்படின்வார். அவருடைய பூத உடலை பார்க்கும்போது ரொம்ப பெரிய அந்த கம்பீரத்தோடைய அவர் அந்த முகம் இருந்தது. ஒரு ஆக்சிடெண்ட்டில் போயிட்டாருன்னு சொன்னாங்க, பட் அதுக்குண்டான எந்த வித அறிகுறியும் இல்லாமல் ரொம்ப துரதிருஷ்டவசமான ஒரு 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 இழப்பு. அவர் நல்ல குட் ஃபிலிம்ஸ் கொடுக்குற நல்ல ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபிலிம்ஸ் கொடுக்குற. அதுக்கேற்றாப்பில் அவருக்கு வந்த விக்ரமன் சார்லேருந்து எவ்வளவு நல்ல டைரக்டர் புது ஐடியாவோட வந்தாங்க. அவருக்கும் எனக்கும் ஏற்பட்ட அந்த புது வசந்தத்தில் ஏற்பட்ட அந்த வெற்றி, இது கிட்டத்தட்ட நீங்கள் யாரும் நம்புவாங்களே, என்னாலே கூட நம்ப முடியாது. 36 படங்களுக்கு நான் அவர் மியூசிக் பண்ணியிருக்கேன். அவர் அறிமுகப்படுத்தின நிறைய பேர் இருக்காங்க இல்லையா சார்? இப்போது நிறைய 40க்கும் மேற்பட்ட டைரக்டர்ஸ், அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் இந்த பூவே உனக்காக, அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் பெரிய ஸ்டார் ஆனார். இப்போது அவர் பெரிய சிஎம் ஆக போகிறாரு. அதான் பெரிய ஆச்சரியம். இப்போ பூவே உனக்காக பண்ணும்போது விஜய் ஒரு 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 ஸ்டார் ஆக்டர் கிடையாது. அவர் 2-3 படங்கள் பண்ணிட்டு அவங்க ஃபாதர் படங்கள் பண்ணியிருக்காரு அவருடைய டைரக்ஷனில். அது மாதிரி ஒரு 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 யங்ஸ்டர்ஸ்க்கு உண்டான படங்கள், அந்த மாதிரி படங்கள் தான். ஒரு சீரியஸான ஒரு ஆல் ஆடியன்ஸ் படத்தை அவர் பண்ணலை. அந்த மாதிரி நேரத்தில் அவர் அந்த கதை பூவனுக்கால இந்த இன்னசென்ட் ஃபேஸு அந்த கதையை கேட்கும்போது எனக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருந்துச்சு. கலாட்டா வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் விக்னேஷ். இன்றைக்கி நம்ம கூட மியூசிக் டைரக்டர் எஸ்.ஏ. ராஜ்குமார் அவர்கள் தான் நம்ம கூட இருக்கார். சார் வணக்கம். வணக்கம் சார். ஆர்பி சௌத்ரி சார் இன்றைக்கி நம்ம கூட இல்லை, ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டார். அவர் கூட நீங்கள் நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அவரோட ப்ரொடக்ஷனில் நிறைய மியூசிக் போட்டிருக்கீங்க. அவர் கூட ஒர்க் பண்ண அனுபவங்கள், நினைவுகள் பற்றி சொல்லுங்கள் சார். அவருடைய இழப்பு ரொம்ப தாழ முடியாத ஒரு விஷயம். ஒரிஜினல் ப்ரொடியூசர் அவர். அதாவது சினிமாவை காதலிச்சு சினிமாவில் நல்ல படம் நல்ல கதை சொல்லணும் அப்படின்னு நினச்ச ஒரு ப்ரொடியூசர். சினிமா மீடியம் ஒரு ஸ்டோரி டெல்லிங் மிஷின் தான். ஒரு கதையை சொல்லணும். வியாபாரம் இன்றைக்கி நிறைய வியாபாரமாக அது ஆயிருக்கு. பட் அவர் அந்த டைம் 90s ஒரு கதை சொல்லணுன்ற ஒரு அமைப்பு தான் சினிமாவுக்கு இருந்தது. அதில் ரொம்ப நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்து, ஏன்னா இந்த கதையை தான் பண்ணணுன்றது ப்ரொடியூசர் கையில் இருக்கிற ஒரு விஷயமா இருந்தது. அப்போ இன்னைக்கு அதனுடைய போக்குகள் சிலவற்றில் மாறுதல் ஏற்பட்டுருக்கலாம். பட் அந்த மாதிரி ஒரு 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 படைப்பாளி அந்தஸ்தில் இருந்த படைப்பாளியுடைய திறமைகளோடு கூடிய ஒரு ஆகச்சிறந்த தயாரிப்பாளர் ஆர்பி சௌத்ரி அவர்கள். கிட்டத்தட்ட எனக்கு ஒரு தகப்பன் போன்ற ஒரு தோற்றத்தில் இருந்தார். நிறைய விஷயங்களில் அவரை நான் அட்மையர் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா அவர் டெசிஷன் மேக்கிங்கு, அவர் கொடுக்குற மரியாதை, அப்புறம் புதிய கலைஞர்களை தைரியமாக அதை அவங்கள அறிமுகப்படுத்துறது யார் செய்வாங்க. 40 இயக்குநர்களை அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. அஃப்கோர்ஸ் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணல அவர், பட் அவருடைய முதல் படத்தில் நான் மியூசிக் டைரக்டர். புது வசந்தம்ன்ற அவருடைய முதல் தயாரிப்பு சூப்பர் குட் ஃபிலிம்ஸு. அதில் விக்ரமன் சார் என்னை பார்த்தாரு. அவர் ரொம்ப நாள் அவங்க ராஜா அண்ணன் மியூசிக் பண்ணணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க போல. அவர் சொன்னார், டைரக்டர் சொன்னது தான். அதுக்கப்புறம் அவர் கேட்டிருக்காரு, என்னப்பா இவ்வளோ நாளாவது ஒரு நல்ல கதை உன்னால் முடியல, மியூசிக்கல் சப்ஜெக்ட்ன்றதுனால அவர் அப்படி நினச்சிருக்காரு போல். வேறு அது மாதிரி யாரும் பண்ண மாட்டாங்களா? வேறு இல்லைன்னு ஒருத்தர் இருக்கார், மனசுக்குள் மத்தாப்புன்ற மாதிரி படம்லாம் பண்ண ஒரு நல்ல மெலடி பண்ணக்கூடியவர். சரி அப்போ போய் உடனே பாரு அவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இவர் பார்த்தார், அந்த கதையை சொன்னார். எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்து. நான் உடனே கம்போசிங் அதில் உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேட்டு கொடுத்து, அதுக்கு அவருடைய ஆஃபீஸ் டி நகரில் அவருடைய வீடாக இப்போ இருக்கிற அவருடைய ஆஃபீஸில் கம்போசிங் நடந்தது. ஃபஸ்ட்டு டேவே நான் இந்த பாட்டு ஒன்று பாடட்டுமா, பைந்தமிழை கேட்டு அப்படின்ற மாதிரி டம்மி லிரிக்ஸ் மாதிரி. ஏன்னா நான் எழுதி இசையமைக்கிற ஒரு இசையமைப்பாளர். ஆல்மோஸ்ட் நிறைய பாடல்கள் நானே எழுதுவேன். ஸோ அன்றைக்கி டம்மியாக சில வரி போட்டு நான் பாடும்போது அதை அவர் கேட்டுட்டு இந்த பாட்டு ஓகே, கீழே இருந்தே மேலே நாங்கள் கம்போஸ் பண்ணுறோம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு ஓப்பன் ஹாலில். கீழே அவர் உட்காந்துட்டு இருக்கிறாரு. அவர் இந்த பாட்டு ஓகே அப்படின்றாரு. கீழே இருந்துட்டு இந்த டியூன் ஓகே
அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிரிக்கை பாடுறாரு. பைந்தமிழ பாட்டுன்றது டைரக்டர்கிட்ட இன்சிஸ்ட் பண்ணுறாரு, இது நீங்கள் வச்சுக்கணும் இந்த லிரிக்கை அப்படின்னு. அஃப்கோர்ஸ் அந்த லிரிக்கை நாங்கள் கொஞ்சம் மாற்றிட்டேன் அதுக்கப்புறம். பட் அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு தமிழ் தெரிஞ்ச, ஒரு தமிழ் மேல் பற்று உள்ள, ஒரு மியூசிக் சென்ஸ் உள்ள ஒரு ப்ரொடியூசர் அவர். நிறைய தடவை சிட்டிங்க்கு வந்து உட்காருவார். நல்லா இருக்கிற டியூனை ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்வார். ஒருவேளை அவருக்கு அந்த டியூன் பிடிக்கலாம், கமர்ஷியலாக இருக்குப்பா அப்படின்வார். அந்த மாதிரி வார்த்தை தான் யூஸ் பண்ணுவார், கமர்ஷியலாக இருக்குது. ஸோ அவர் பாப்புலர் டியூனுக்கும் சூப்பர் ஹிட் மெலடி டியூனுக்கும் அவருக்கு நல்ல வித்தியாசம் தெரிஞ்ச ஒரு இசை ரசிகராகவும் ஒரு ஜட்ஜ்மெண்ட் உள்ள ஒரு ப்ரொடியூசராகவும் இருந்தார். ஒரு வியாபாரத்தனமாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இல்லை. அது வந்து ரொம்ப கிரேட் அவர்கிட்ட. அவர் இப்போ இல்லைன்றது கொஞ்சம் நேற்று தான் அவருடைய அந்த போயிட்டு ரொம்ப மனசு பெரிய துக்கத்தில் இருந்துச்சு. அவர் கூட நம்ம அசோசியேஷன் ஒரே லாங் அசோசியேஷன். எனக்கு தெரிஞ்சு நேற்று மாலை அவரை பார்க்கும்போது, அதாவது அவருடைய பூத உடலை பார்க்கும்போது ரொம்ப பெரிய அந்த கம்பீரத்தோடைய அவர் அந்த முகம் இருந்தது. ஒரு ஆக்சிடெண்ட்டில் போயிட்டாருன்னு சொன்னாங்க. பட் அதுக்குண்டான எந்த வித அறிகுறியும் இல்லாமல் ரொம்ப துரதிருஷ்டவசமான ஒரு இழப்பு அது டீப்லி. ஏன்னா அவருக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் அவருடைய ரசிகர்களுக்கும். ஏன்னா ஒரு தயாரிப்பாளராக ஃபேமஸ் ஆனவர். நான் தெலுங்குலலாம் பண்ணும்போது அவர் ஒரு தயாரிப்பாளராக ரொம்ப பெரிய பாப்புலர் ஆகிட்டார். சூப்பர் குட் ஃபிலிம்ஸ்னாலே நல்ல படம் வரும், நல்ல பாட்டு வரும், கமர்ஷியலாக ஃபேமிலி ஆடியன்ஸ், நல்ல ஃபேமிலி ஆடியன்ஸ் போவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய அவருக்குன்னு ஒரு ஃபேன். அது ரொம்ப ஆச்சரியம். ஒரு தயாரிப்பு கம்பெனி நிறுவனத்துக்கு சௌத்ரி சார் பேரோட சேர்த்து சொல்லும்போது அந்த சூப்பர் குட்டுன்ற பேர். ஏன்னா நிறைய படங்கள் இருக்குது, புதிய படங்களுக்கு தயாரிப்பு நிறுவனம் யாருன்னே தெரியாது. இப்போ அவ்வளோ விளம்பரம் பண்ணுறாங்க. பட் அந்த மாதிரியான ஒரு ப்ரொடியூசர் நேம் யாருன்னா ஒரு ஹீரோ ஓரியன்டு, கமர்ஷியல் ஓரியன்டாக தான் இப்போ இன்றைக்கி இருக்குது. ஆனால் அவருடைய இது எப்படி இருந்தால் ஒரு சூப்பர் குட் ஃபிலிம்ஸு அந்த கிரெடிபிலிட்டி, அந்த குட்வில், அவர் கம்பெனி பேர்லேயே இருக்கிற அந்த குட்டு வந்து அவரு கூட சேர்ந்துக்குச்சு. அவர் நல்ல குட் ஃபிலிம்ஸ் கொடுக்குற ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபிலிம்ஸ் கொடுக்குற. அதுக்கேற்றப்பில் அவருக்கு வந்த விக்ரமன் சார்லேருந்து எவ்வளவு நல்ல டைரக்டர் புது ஐடியாவோட வந்தாங்க. அவருக்கும் எனக்கும் ஏற்பட்ட அந்த புது வசந்தத்தில் ஏற்பட்ட அந்த வெற்றி, இது வந்து கிட்டத்தட்ட நீங்கள் யாரும் நம்புவாங்களே, என்னாலே கூட நம்ப முடியாது. 36 படங்களுக்கு நான் அவர் மியூசிக் பண்ணியிருக்கேன். ஒன்லி ஒன் ப்ரொடியூசர். அவருடைய 99 படத்தில் நான் 36 படம் பண்ணியிருக்கேன். அப்படின்னா அவர் எவ்வளோ நம்பிக்கை, எவ்வளோ ஒரு வியாபாரத்தில் எனக்கும் அவருக்கும் எந்த விதமான ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அது ஒரு காம்போ தானே, அது அவர் வந்து எப்படி பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா, முதல்ல ஒரு 2 படம் வெட்டுறதுக்கு அப்புறம் பூவே உனக்காக அப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, அவருக்கு பிடிக்கிற ஸ்கிரிப்டை என்னை படிக்க வைக்க ஆரம்பிச்சிட்டாரு. என்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சு, நீ படித்து கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்வார். நான் இந்த லவ் டுடே மாதிரி ஸ்கிரிப்டெல்லாம் பாலசேகரன் விஜய் பண்ண படம், அந்த ஸ்கிரிப்டை என்கிட்ட கொடுத்து என்னை படிக்க வச்சார். நான் 2-3 நாள் படிச்சுட்டு அவர்கிட்ட போய், நல்லா இருக்குது சார், இது பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னேன். அப்படியா, பண்ணிடலாமா, விஜய் டேட் தான் இருக்குது, பண்ணிடலாமா? நான் பண்ணுங்கள் சார், சூப்பர் ஹிட் படம்னு சொன்னேன். நான் மியூசிக் டேட் இல்லை அந்த படத்துக்கு நான் மியூசிக் இல்லை, வேறு ஒரு புதிய இசையமைப்பாளர் பண்ணார். நான் ரொம்ப பிஸியாக இருந்தேன் நேரம். அவர் கம்பெனிலே நிறைய படங்கள். அந்த நம்பிக்கை இருக்குல்ல சார், உங்ககிட்ட கேட்டால் கரெக்டாக இருக்குன்ற ஒரு நம்பிக்கை. அதுக்கப்புறம் தெலுங்குல அதை பவன் கல்யாண் வச்சு பண்ணும்போது, நீ பண்ணு அப்படின்ட்டு எங்கிட்ட. அப்போது நான் சொல்கிறேன், லவ் டுடே நீ தானே செலக்ட் பண்ண. உங்ககிட்ட எப்படி பழகுவார் சார், எப்படிலாம் பேசுவார்? கிட்டத்தட்ட ஒரு நட்பு ரீதியாக இருக்கும். எனக்கும் அவருக்கும் ரொம்ப பெரிய ஒரு திரையில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி, அல்லது ஒரு பிக் பிரதர் யங் பிரதர் அந்த மாதிரியான ஒரு ஆட்டிடியூட் இருக்கும். எனக்கு அவருடைய பிம்பத்து மேலே பெரிய, ஏன்னா நான் இருந்த பகுதியிலே இருந்தவர் தான் அவரும். சென்னை, அந்த திருவல்லிக்கேணி அந்த மாதிரி இடத்துல இருந்து அவர் பார்ன் அண்ட் பிராட் அப் சென்னை தான். அவர் ஈவன்தோ வடநாட்டு ராஜஸ்தான் இதாக இருந்தாலும் அவர் இங்கே படித்து இங்கே வளர்ந்து தமிழை நல்ல தெரிஞ்ச தமிழ் ரொம்ப நல்லா தெரியும். அவர் ரொம்ப இலக்கியமாக பேசுவார். அவர் ரொம்ப லிரிக்ஸு இதெல்லாம் ரொம்ப கீராக வாட்ச் பண்ணக்கூடிய ஒருத்தர். எனக்கு அவருக்குள்ள அசோசியேஷன் எப்படின்னா, இந்த மாதிரி ஒரு கதை விவாதங்கள், அந்த கதை நல்லா இருக்குது, அந்த படம் எப்படி இருக்குது, இந்த படம் எப்படி இருக்குது, ஒரு சீரியஸாக ஒரு ஃபிலிம், ஒரு திரையில் ஒரு டைரக்டர் அசோசியேட்டுக்கு எப்படி இருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு டெக்னீஷியன் டு டெக்னீஷியன் என்ன மாதிரியான ஒரு அசோசியேஷன் இருக்கும், ஒரு குடும்ப உறுப்பினருக்கு உண்டான அசோசியேஷன் எப்படி இருக்கும்,
அந்த அளவுக்கு என்ன ஒரு ஒரு குடும்ப உறுப்பினர் மாதிரி ஒரு ஒரு அந்த மாதிரி என்ன அவர் பார்த்தாரு. நானும் அவர் அப்படி தான் பார்த்தேன். நல்லது வீட்டில் இருக்கிற நல்ல விஷயங்களை போக்குவரத்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுவாரா சார்? நிறைய விஷயங்கள் வீட்டு விஷயங்கள் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்காரு. நிறைய ஷேர் பண்ணி அவங்க பசங்களை பற்றிலாம் பேசுவார். பண்ணியிருக்காரு. அது பண்ணியிருக்காரு. இப்போ வரணும், அவங்க போகணும், செய்யணும், பின்னால் அவங்க எடுத்து பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவார். நிறைய குறைகள்லாம் கூட சொல்லுவார். இப்படி இருக்காங்க பாரு, போய் ஒரு ஹீரோவை போய் பார்க்கணும், ஹீரோவை பார்த்தா தானே டேட்டு கிடைக்கும், ஆர்பி சௌத்ரி பசங்க மாதிரியே இருந்தால் எப்படி, அந்த அளவுக்கு ஒரு உரிமையாக என்கிட்ட சொல்லியிருக்காரு. இல்லை ஸ்டேஜில் போனாலும் அப்படி தான் பேசுவார். அவர் ரொம்ப இயல்பாகவே பாரு யாருன்னா ஒரு டேட்டு போய் வாங்குறாங்களா பாரு, என்ன ராஜ்குமார் இது அப்படி நீ அந்த விடுவியா அப்படின்னு என்ன கேட்பாரு. அந்த அந்த பசங்களை அவருடைய பசங்களை சுரேஷ் சௌத்ரியாக இருக்கட்டும், ஜீவன் சௌத்ரியாக இருக்கட்டும், ஜீவாவாக இருக்கட்டும், எல்லாருக்கிட்டையும் அவர் வந்து அப்படி ஒரு கருத்தை வச்சுருப்பார். நீங்கள் போங்க சினிமாவில் போய் பாருங்கள், எல்லா ஆர்டிஸ்ட்லாம் போய் பாருங்கள், அவங்க அப்போ தானே ஒரு இது ரெப்போ இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படியா நினைக்கிறவர். அந்த மாதிரி குடும்ப விஷயங்களை கூட பகிர்ந்து கொள்ளக்கூடிய இன்னும் ஒரு பியூட்டிஃபுல் அனுபவம்னா, அது நானும் பியூர் வெஜிடேரியன், அவரும் வெஜிடேரியன். அவர் வெஜிடேரியன் ஃபேமிலி, நான் வெஜிடேரியன் கொள்கையாக எடுத்துக்கிட்டவன். கொல்லானை புலால் உண்ணானை அந்த மாதிரி ஒரு டைப் நமது வள்ளுவர் வழின்னு வச்சுங்களேன். ஸோ அது அந்த மாதிரி இருக்கிறாள். அவர் சமைச்சு சாப்பிடக்கூடிய ஒரு ஆள். அவரே குக் பண்ணுவார். இப்போ ஹைதராபாத் மாதிரி இடங்களுக்கு போயிருந்தோன்னு வச்சுக்கோங்க, நானும் கம்போசிங் வேறு ஏதோ படங்கள் வந்திருப்பேன், என்னை கூப்பிடுவார் அவர். ராஜ்குமாருக்கு வாங்க லஞ்சுக்கு வாங்கன்னுவார். லஞ்சுக்கு வந்தேன்னா அவர் சமைப்பார், நான் அதுக்கு எதுவும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவேன். அவர் அழகாக அந்த ரோட்டி, அந்த தால் மக்னி, அந்த மாதிரி ரொம்ப சாதாரணமாக ரொம்ப கிச்சன் தூக்கிட்டு கூடவே தூக்கிட்டு போகிற அதுக்கு அந்த ஒரு சின்ன அவருக்கு தேவையான பாத்திரங்கள் அதெல்லாம் அவரோடய போகும். அவருக்கு ஒரு ஃபேவரைட்டு ஆட்டா, அது மாதிரியான ரொம்ப ஒரு டிசிப்ளின்னு, ஒரு செல்ஃபு தனியாக இருக்கிற சிங்கம் அவர். ஆமாம், ஒரு லயன், ஒரு பெரிய ஒரு சிங்கத்துடைய ஒரு குணம் மாதிரி இருக்கும். அவர் ரொம்ப ரொம்ப உயர்ந்த ஒரு தோற்றம், உயர்ந்த குணங்கள், சிம்பிளான ஒரு நடவடிக்கைகள். அவருடைய ஸ்டாண்டர்டுக்கு ஒரு 5 ஸ்டார் அது மாதிரி ஹோட்டலில் சாப்பிட்றது, விருந்து அது மாதிரி விரும்பவே மாட்டார் அவர். இப்போ அவருக்கு கூட நீங்கள் இவ்வளோ வருஷம் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க இல்லையா சார்? ஒரு நாள் மறக்கவே முடியாத நாள், அவர்கிட்ட எனக்கு இது ரொம்ப பிடிச்ச விஷயம், அதை மறக்கவே முடியாது இந்த நாள்னா என்ன சொல்லுவீங்க? மறக்க முடியாது நிறைய தருணங்கள் இருந்திருக்குது. அவர் இந்த பூவே உனக்காக முன்னால் நான் ஒரு சின்ன செட்பேக் இருந்துச்சு எனக்கு. ஒரு 2-3 வருஷம் நான் படம் பண்ணலை. கன்னட படங்கள் அது மாதிரி படங்கள் ஏதோ பண்ணிட்டு இருந்தேன் தவிர தமிழில் நான் படம் பண்ணல. ஒரு சின்ன படங்களை தவிர ஒரு சின்ன ஒரு தொய்வு இருந்த நேரம் அது. அந்த நேரத்தில் திடீர்னு பூவே உனக்காக அந்த காம்பினேஷனை பற்றி அவர்கிட்ட பேசியிருக்காங்க போல் இருக்கு. விக்ரமன் ராஜ்குமார் இணைந்து பண்ணால் நல்லா விக்ரம் சார் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட ஒன்று சொல்லுவார், இந்த நாட்டாமை இந்த படங்கள்லாம் இருக்கும்போது நான் போய் ஒரு தடவை அவரை போய் பார்த்துருக்கேன். உன்னது நம்ம பண்ணுவோம் அப்படின்னாரு. உன் பேரை சொல்கிற காலம் ஒன்று வரும், டைம், அது ஒரு மாதிரி ஒரு ஃபிலாசபிக்கலாக சொன்னார். உன்னுடைய பேரை உச்சரிக்கிற ஒரு டைமு இது இல்லைன்னு நினைக்கிறேன், இன்னொரு டைம் வரும் அப்படின்ற மாதிரி சொன்னார். எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருந்தது அவர் சொன்னது. சரி சார், நீங்கள் சொல்கிறது சரியாக தான் இருக்கும், நிறைய இடங்கள் நீங்கள் முடிவு நிறைய எடுத்துருக்கு அப்படி சொல்லிட்டு நான் வந்துட்டேன். நாட்டாமை படத்தை கேட்கணுன்னு போனேன். ரவிக்குமார் சார் சொல்லியிருந்தார், அவர் சார்கிட்ட போய் பேசுங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் சூரிய வம்சம், அதுக்கப்புறம் பூவே உனக்காக படம், இந்த கதையை இவர் சொல்கிறாரு. அந்த கதையை கேட்டுட்டு நான் நேராக இது நல்லா இருக்குன்னு நீங்கள் போய் உள்ளே போய் சொல்லுங்கள் அப்படின்னு. ஏன்னா எனக்கும் அவருக்கு இருக்கிற அந்த உரிமை, அந்த நட்பு இது எல்லாருக்குமே தெரியும். இப்போ டைரக்டர்ஸ் எல்லாத்துக்குமே அவங்களுக்கு தெரியும். ராஜ்குமார் சார் ரொம்ப ஃப்ரீயாக அவர்கிட்ட பேசுவார் அப்படின்ட்டு. நான் நேராக உள்ளே போயிட்டு, சார் நான் கதை கேட்டேன் சார், வாசலில் தான் கேட்டேன், உட்காரத்து கூட என்ன உள்ள உங்கள் ஆஃபீஸ்க்குள்ளே கூட வரல, உங்கள் ஆஃபீஸ் வெளியிலேருந்து கேட்டேன். ஒரு 300 நாள் ஓடுற கதையை நான் கேட்டேன் சார். அப்படி ஆச்சரியத்தோடு பார்த்தாரு. நீங்கள் எடுக்கிற படங்கள்லாம் எப்படி ஓடுமா ஓடாதான்னு எனக்கு தெரியும். பெரிய பெரிய படங்கள்லாம் இப்போ எடுத்துருக்கேன், செங்கோட்டை அந்த மாதிரி படங்கள்லாம் இப்போ ஓடிட்டு. நான் சும்மா இதெல்லாம் ஓடுமா என்னன்னு எனக்கு தெரியாது சார், ஆனால் பூவே உனக்காகன்னு சொல்லிட்டு ஒரு கதை சொன்னார் விக்ரமன். அது சில்வர் ஜூப்ளி தாண்டி ஓடும் சார், ஒரு சென்சேஷனல் ஹிட் ஆகும்னு எனக்கு தோணுது. ஒரு ட்ரெண்ட் செட்டிங், மறுபடியும் புது வசந்தம் மாதிரி ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையணும்னு அப்படி ஷாக்கிங்காக பார்த்துருவோம். வாயில் நல்லதுன்னு சொல்கிறேன், கெட்டதுன்னு சொல்கிறேன் நீ அப்படின்னாரு சார். ஒரு வார்த்தை உச்சரிக்கிற நேரம்னு ஒன்று வரும் சார், அது நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க, ஒரு பேர் உச்சரிக்க. இப்போ என்னுடைய அந்த
அந்த நேரம் நான் வந்துட்டு தான் நான் ஃபீல் ஆகுறேன். கரெக்டு தானே, ஐம் ரைட் ஆர் ராங் அப்படின்னு. நீ நல்லா பேசக்கூடிய ஒரு படத்தை நல்லா பண்ணி கொடுங்க அப்படின்னாரு. ஸோ அதே மாதிரி அந்த 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 அது அது போலவே அந்த அந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிது. சார் இந்த சூரிய வம்சம் பற்றி சொல்லுங்கள் சார். இப்போவும் அது எல்லாருமே அந்த பாடல்கள் கேட்டால் உங்கள் ஞாபகம் தான் வரும். அவர் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு அந்த மாதிரி சூப்பர் குட் ஃபிலிம்ஸ்னாலே. ஒரு இந்த படம் இந்த சூரிய வம்சம் இப்போவும் எல்லாரும் பேசக்கூடிய ஒரு படம் சார். சூரிய வம்சம் படம் வந்துட்டு அது அந்த கதையை அவர் ஆர்பி சௌத்ரி சார், அது நான் உள்ளே போய் பார்த்தா இந்த மாதிரி காம்பினேஷனில் படம் பண்ணுறோம் அப்படின்னு. விக்ரம் சார் நல்லா பண்ணிவிடுவார் அப்படின்னு எனக்கு தோணும். ஏன்னா அவர் நல்ல ஒரு கிரேட் ரைட்டர் அண்ட் டைரக்டர். அவர் ஏன்னா அந்த திரை மொழின்னு சொல்லுவாங்களே, அந்த ஸ்க்ரீன் ரைட்டிங், அதில் வந்து ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்ட்ராடினரி பர்சனாக அவர் வந்தார். அவர் பண்ணிகிட்டே இருந்தார். அவருடைய படங்கள் எல்லாமே ஸ்க்ரீனில் வந்து மிகப்பெரிய அப்பீலிங்காக இருக்கும். ஆனால் அவர் கதை சொல்கிறது கேட்டால் அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும். ஸோ அந்த படம் பண்ணும்போது எனக்கு ஒரு ஒரு பெரிய, நானும் ஒரு நல்ல ஒரு பெரிய குடும்பத்தில் பிறந்தவன், ஒரு ஜாயின்ட் ஃபேமிலி இருந்தவன். சௌத்ரி சாருக்கும் ஏன் இந்த மாதிரி எண்ணங்கள் தோணும், அவரும் நிறைய அண்ணன் தம்பிகள் அந்த மாதிரி அவங்க பிரதர்ஸ் எல்லாரும் ஒன்றா தான் இருப்பாங்க அந்த மயிலாப்பூரில். அவர் அப்பா எப்போ பார்த்தாலும் தெரியும், அவங்க ஒரு ஒரு பெரிய ஃபேமிலி மாதிரி இருக்கும். அவருடைய அந்த ஃபேமிலி பேக்ரவுண்ட் ஒரு பெரிய ஒரு குடும்பத்தில் இருந்த அவரும் ஒரு அந்த மாதிரி ஒரு பர்சன் தான். ஸோ அந்த கதை அவர் தேர்ந்தெடுக்கிறது ஏன் இதை செலக்ட் பண்ணுறான்னு எனக்கு பின்னாளில் தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா, அவருக்குன்னு ஒரு 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 தனி டேஸ்ட் இருந்திருக்குது. ஒரு இந்த மாதிரியான ஒரு கருத்துக்களை மக்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சிது. அதை மற்றவங்ககிட்ட இருந்து கேட்டு, சினிமா டைரக்டர்கிட்ட கேட்டு அதை ஜட்ஜ் பண்ணி கிட்டத்தட்ட அது அந்த 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 ஸ்டோரியை ஜட்ஜ் பண்ணுறாரு பாருங்க. அவர் இது எடுக்கலாம் அப்படின்னு, இது ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு பிடிக்குன்ற அவருடைய அந்த 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 கமாண்டிங், அது வந்து ஒரு ஒரு பெரிய விஷயம். அவர் அந்த படத்தோடு நான் ஒர்க் பண்ணது, அவருக்கு எனக்கு கொடுத்த அந்த சுதந்திரம், என்னம்மா ரிச்சாக பண்ணுங்கப்பா, நல்லா பண்ணுங்க, இது பெரிய படம், இது பெருசாக வரும்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். அதோடைய தெலுங்கு வெர்ஷன் நான் தான் பண்ணேன். ஆல்மோஸ்ட் ஹிந்தி கூட என்ன பண்ணணும்னு சொன்னார். அமிதாப் பச்சன் சாரோட கம்போசிங்லாம் கூட இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது பண்ண முடியல, அது வேறு விஷயம். நான் செய்யணும்னு நினைப்பார். அது ஒரு தயாரிப்பாளர்கிட்ட அந்த அந்த மாதிரி குணங்களை பார்ப்பது மிகவும் அரிது. அந்த மாதிரிலாம் இல்லை. அது எனக்கும் அவருக்கும் அந்த மாதிரியான ஒரு 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 அது போன்ற ஒரு ஒரு விஷயம் நடந்ததே கிடையாது. ஏன்னா அவர் ரொம்ப மரியாதை கொடுத்தார் எனக்கு. ஒரு 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 கம்போசராக, ஒரு மியூசிக் டைரக்டராக, ஒரு சினிமா தெரிஞ்ச ஒரு ஆளாக, ஒரு கதை இதெல்லாம் தெரிஞ்ச ஒரு ஆளாக அவர் என்னை மதித்தார். புதியவர்களை வச்சு பண்ணும்போது அவருக்கு சப்போர்ட்டிங்காக ஒரு ஒரு சீஃப் டெக்னீஷியன் இருக்கணும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி என்ன நினச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இல்லாட்டி கதைங்களை என்கிட்ட சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்லை. நான் மியூசிக் டைரக்டராக இருந்தால் பரவாயில்ல, நான் ஒர்க் பண்ணாத பட கதையெல்லாம் நான் படிச்சிருக்கேன் அவர்கிட்ட. அவர் சொல்லுவார், சஜஷன் கேட்டிருப்பார், ஆர்டிஸ்ட்டுக்கு சஜஷன் கேட்டிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு தயாரிப்பு நிர்வாகிகளுக்கு உண்டான ஒரு டிஸ்கஷன்ஸ் மாதிரி என்கிட்டயும் அவர் பண்ணியிருக்காரு. இந்த ஹீரோயினை போடலாமா, இந்த இது அந்த மாதிரிலாம் கூட கேட்பாரு. நான் அதுக்கு சமயோஜிதமாக அந்தந்த டைமில் என்னென்ன இருக்குதோ எனக்கு பிடிச்சதை சொல்லக்கூடிய, நான் என்னுடைய கேரக்டர் என்னென்னா எனக்கு பிடிச்சது தைரியமாக ஓப்பனாக பேசக்கூடிய ஒரு ஒரு கேரக்டர். அவர் அறிமுகப்படுத்தின நிறைய பேர் இருக்காங்க இல்லையா சார். இப்போ நிறைய 40க்கும் மேற்பட்ட டைரக்டர்ஸ், அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் இந்த பூவே உனக்காக, அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் பெரிய ஸ்டார் ஆனாரு, இப்போ அவர் பெரிய சிஎம் ஆக போறாரு. அதெல்லாம் எப்படி நினச்சி பார்க்குறீங்க சார்? எவ்வளோ பேர் அவர் வளர்த்துருக்காரு இல்லையா சார்? அதான் பெரிய ஆச்சரியம். இப்போ பூவே உனக்காக பண்ணும்போது விஜய் வந்து ஒரு 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 ஸ்டார் ஆக்டர் கிடையாது. அவர் 2-3 படங்கள் பண்ணிட்டு அவங்க ஃபாதர் படங்கள் பண்ணியிருக்காரு அவருடைய டைரக்ஷனில். அது மாதிரி ஒரு 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 யங்ஸ்டர்ஸ்க்கு உண்டான படங்கள், ஒரு அந்த மாதிரி படங்கள் தான். ஒரு சீரியஸான ஒரு ஒரு ஆல் ஆடியன்ஸ் படத்தை அவர் பண்ணலை. அந்த மாதிரி நேரத்தில் அவர் வந்து அந்த கதை பூவே உனக்காக இந்த இந்த இன்னசென்ட் ஃபேஸு, ஒரு அந்த கதையை கேட்கும்போது எனக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருந்துச்சு. அதாவது எண்டு கிளைமேக்ஸ் அது வந்து வேற ஒரு கமர்ஷியலாக ஏதோ பண்ணணுன்ற மாதிரி முடிச்சிருந்தாங்க. எனக்கு அது பார்க்குறதுக்கு ரொம்ப அப்செட் ஆகி போச்சு. இது என்னடா இது, விக்ரம் சார் சொன்ன கதை வேறையாச்சு, இதில் எப்படி அப்படின்ற மாதிரி எனக்கு சொல்லணுமா தெரியல. அந்த மாதிரி ஒரு ஒரு அந்த இடத்துல ரீரிகார்டிங்கில் ஒரு இதாச்சு. இல்லை சார், நீங்கள் சொன்ன ஒரு கிளைமேக்ஸ் தான் சார் நல்ல கிளைமேக்ஸு, அதுதான் சார் நான் எடுக்கணும். இந்த ஹீரோயின் வேணாம், அந்த ஹீரோயின் வேணான்னு தோளில் தூக்கி போட்டுட்டு பேக்கை தூக்கி போட்டு போகிறான் பாருங்க, அதுதான் சார் ஒரு ஒரு ஹீரோயிசத்தோட இது. அவன் இந்த 2 பொண்ணுங்களில் யாருன்னா ஒருத்தர் ஏற்றுக்கிட்டான்னா ஹீரோயிசம் வராது சார். இவங்க 2 பேரையும் விட்டுட்டு போனால் தான் சார் ஹீரோ அப்படின்னு. அதுதான் அவருடைய மூலக்கதையும் அதுதான். அது ஸ்க்ரீனில் வரலன்னா கஷ்டம் சார் அப்படின்னு சொல்லி நான் ஃபைட் பண்ணுறேன். அப்போ அவர் போயிட்டு நைட்டோட அன்றைக்கி ரீரிகார்டிங் டைமில் எடிட் பண்ணி கொண்டாந்து அதை காட்டுறாரு. டக்குன்னு அதை முடிச்சுட்டோம். இரவு 2 மணி வரைக்கும் ரெக்கார்டிங் போச்சு. அப்படி ஒரு எனக்கு என்னென்னா ஒரு கதை சொன்னாங்கன்னா அந்த கதையை வந்து அப்படியே ஸ்க்ரீனில் வரணும்னு நினைக்கக்கூடிய நானும் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்து மியூசிக் டைரக்டர் ஆனவன்றதுனால ராபர்ட் ராஜசேகரன் தான் என்னுடைய சின்ன பூமெல்ல பேசு. ஸோ நான் அவங்களோட அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்து இசையும் பாடலானவன். ஸோ ஒரு கதை எப்படி இருக்கணும், என்ன மாதிரி இருக்கணுன்றத ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு ஒரு
ஒரு grip எனக்கு இருந்தது. அதே ரொம்ப மைன்யூட்டா புரிஞ்சு வச்சிருந்தாரு தயாரிப்பாளர் ஆர்பி சௌத்ரி அவர்கள். அந்த மாதிரி தான் எல்லா ஒரு 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 கதைகளையும் என்கிட்ட சொல்லி அனுப்புறது. ஒரு புதிய இயக்குனர்களா இருந்தாலும் சப்போர்ட்டுக்கு என்ன வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட இப்போ ஆனந்தம் படம் பண்ணும்போதெல்லாம் அந்த துள்ளாத மனம் துள்ளும் வந்து ரொம்ப கிரேட்டஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அதுதான் விஜய் என்ற அந்த இளம் நடிகரை சூப்பர் ஒரு ஸ்டார் அந்தஸ்துக்கு கொண்டு போன படம். அதே மாதிரி என்னுடைய கரியரில் ஒரு ரொம்ப திருப்பு முனையாகவும் ரொம்ப சேலஞ்சிங்காகவும் ஒரு சூப்பர் டூப்பர் இன்னைக்கு வரைக்கும் காலத்தால் அழிக்கவே முடியாது. அந்த ஏன்னா நான் பண்ண அந்த பாடலை வந்து அந்த இன்னிசை பாடி வரும் பாடலை வந்து மறக்கவே முடியாது. அது அந்த 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 மியூசிக்கு, அதனுடைய பேக்ரவுண்டு, அந்த படத்துக்கு கிடைச்ச வெற்றி எல்லா மொழிகள்லையும் நான் கிட்டத்தட்ட ஆல் சதர்ன் லாங்குவேஜ் நான் பண்ணேன். சென்ற இடமெல்லாம் ஜெயிச்ச ஒரு படம் அது. அதில் எனக்கு கிடைச்ச சுதந்திரம். ஏன்னா புதிய இயக்குனர் எழில் இவர் வந்து அப்கமிங் ஸ்டார். அப்போ ஒரு நல்ல வந்துட்டார். ஒரு சூப்பர் கோடி ரூபாய் ஹீரோவா ஆனால் விஜய் அப்போதான் crore rupees சம்பளம்ன்ற மாதிரி வந்துட்டேன். எனக்கு தெரிஞ்சு ஐ எம் ரைட்டர், நான் அப்படி தான் நினைக்கிறேன். அப்போ தான் அவர் அந்த கோடிகளில் சம்பளம் வாங்க போயிட்டார். இந்த படத்துக்கு அப்புறம் அவர் அந்த லெவலுக்கு போயிட்டார். அதில் என்ன ஒரு பெரிய அனுபவம்னா, கதையை கேட்டுட்டு ஆக்சுவலாக அந்த படத்துக்கு நான் மியூசிக் டைரக்டர் கிடையாது, நான் கிடையாது, வேறு யாரையோ ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. நான் வந்து அவருடைய ஒயிட் ஹவுஸ்னு ஒரு கம்போசிங் காட்டேஜ் ஒன்று இருக்கும், இங்கே தான் சாலிகிராமத்தில். அங்கே யூஸ் டு கம்போஸ் அவருடைய படங்கள். சில நேரத்தில் ப்ரைவேட்டாக நான் கூட வேறு படங்கள் கூட அந்த இடத்த யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த ரூம் எல்லாம் ரொம்ப நல்ல ஃபெசிலிட்டிஸ் நல்லாயிருக்கும். என்னுடைய வீட்டுக்கு பக்கத்துலேயே அது இருக்கும். ஸோ அதனால் ஒரு அங்கே தான் கம்போசிங், சாருடைய கம்போசிங்லாம் நிறைய நடக்கும். அந்த இடத்துல தான் கம்போசிங் பாட்டு பண்ணுறோம். நான் அந்த படத்துக்கு உண்டான கம்போசிங் பண்ணிவிட்டு ஓப்பனிங் சாங் என்னென்னா, இன்னிசை பாடி வரும் சுச்சுவேஷனுக்கு ஓகே பண்ண டியூன் எதுன்னா, இல்லை அந்த கதையை சொல்கிறேங்க. கதையை நான் எப்படி உள்ளே வந்தேன்றது தான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். நான் இசையமைப்பாளர் கிடையாது, நான் கம்போசிங்கில் உட்காந்துட்டு இருக்கிறேன். இந்த பையன் வராரு, யார், எழில் வராரு. அவர் வந்து என்னுடைய டைரக்டர்ஸுடைய ராபர்ட் ராஜசேகருடைய அசிஸ்டன்ட் அவர். ஸோ அது எனக்கு அவரை பார்த்தோன்னே ராபர்ட் சார் அசிஸ்டன்ட். ஆமாம், என்ன கதை உங்கள் கதை அப்படின்னு. பக்கத்தில் இருக்கிற அப்பாராவுன்னு சொல்லிட்டு அவருடைய எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் சாருடைய ஆர்பி சௌத்ரி சார், தெலுங்கு படம் நான் தான் வேலை செஞ்சுட்டு, ஒரு தெலுங்கு படம் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன், கம்போசிங் அப்போ உட்காந்துட்டு இருக்கிறேன். ஒரே நேரத்தில் மாயி அதெல்லாம் நடந்துட்டு இருக்குது. இந்த கதையை கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு அந்த எக்ஸிக்யூட்டிவ் சொல்கிறாரு. நான் உடனே ரூமில் போய் உட்காந்து கம்போசிங் பார்க்க மத்தியானம் பண்ணிக்கலாம் அப்படின்னு இந்த கதை கேட்கணும். நேராக போய் எனக்கு ஒரு ஆர்வம், இந்த கதை எப்படி இருக்கும், விஜய் நடிக்கிறாருன்னெலாம் வேறு சொல்லிட்டாங்க. நான் போய் சரி நம்ம டைரக்டர் பண்ணுறாரு, நமக்கு வேண்டப்பட்டவர் பண்ணுறாரு அப்படின்னு போய் கதை சொல்லுமான்னு சொல்கிறாரு. எனக்கு அப்படி இந்த படத்தை நான் பண்ணணும்பா, இதை கேட்டவுடனே உங்களுக்கு எனக்கு கேட்ட உடனே இந்த படத்தை நான் பண்ணணும், எனக்கு நான் பண்ணணும் இதை அப்படின்னு. சார் நீங்கள் தான் சார் அது உங்ககிட்ட சார், நீங்கள் சௌத்ரி சார் நீங்கள்லாம் வேறு அசோசியேஷன் டைரக்டர் சொல்கிறாரு. எனக்கு என்ன சார், எனக்கு உங்களை மாதிரி ஆள் பண்ணால் எனக்கு பெரிய பலம் சார். யாரோ புது மியூசிக் டைரக்டர்னு சொல்கிறாங்க, எனக்கு கொஞ்சம் பயமாக தான் சார் இருக்குது, நீங்கள் போய் கேட்டு பாருங்க. அவரு என்னென்னா நான் பண்ணேன்னா ரொம்ப மகிழ்ச்சி ஆகிடுவாருன்னு அவரு ஃபீலிங். ஏன்னா கதையை கேட்டு வர நான் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன். இது சௌத்ரி சார்கிட்ட போய் பேசி ஆகணும், நான் வேறு பிஸியாக இருக்கேன். சரி ஓகே வண்டி ஏறான்னு போயிடலான்னே. என்ன ராஜ்குமார் அப்படின்னாரு, படம் கம்போசிங் மாயி படம் முடிஞ்சு. இல்லை சார் இன்னும் 2 நாள் 3 நாள் ஆகும், கொஞ்சம் யோசித்து பண்ணலாம் சார் அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லிட்டு இருக்கேன். பிஸி டைமில் விட்றாதப்பா, நல்ல கதை இது மாயி அந்த மாதிரி ஏதோ ஒன்று பேசிட்டு இருக்காரு. சார் இன்னும் ஒரு கதை கேட்டேன் சார், விஜய்க்கு பண்ணுறதா, எனக்கு ரொம்ப தெரிஞ்ச டைரக்டர் பையன், அவர் வந்து ராபர்ட் சாருடைய அசிஸ்டண்ட்டு, எங்கள் டைரக்டரோட அசிஸ்டண்ட். வாழ்க்கையில் இப்படி நம்ம கம்பெனியில் பெரிய கிரேட்டு படமாக வரும் சார், துள்ளாத மனம் துள்ளும் அந்த கதை. ஆமாம் அப்படியா, அப்படி தோடிச்சு அப்படி சொன்னேன். அதில் இன்னும் ஒரு விஷயம் சார், அந்த படம் நான் மியூசிக் பண்ணுறேன் சார். அவ்வளோ உரிமையாக கேட்பீங்க? ஆமாம், அவ்வளோ இது வரைக்கும் நான் எந்த படத்தையுமே என் வாழ்க்கையில் எந்த ப்ரொடியூசர்கிட்டையுமே எனக்கு படம் கொடுங்கன்னு நான் கேட்டதில்லை. என்னுடைய கரியர் வந்து அப்படி தான், நான் அப்படி ஒரு இசையமைப்பாளர். வாய்ப்பு கேட்டு நான் வரல, அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தேன். கதை பேசிட்டு போது இந்த படம் நீ மியூசிக் பண்ணுற அப்படின்னாரு எங்கள் டைரக்டர். அப்படி இசையமைப்பாளனானவன் நான். புரியுதா, என்னுடைய திறமை அவங்களுக்கு தெரியும், என்னை ஆக்கி விட்டாங்க. அதுலேருந்து என்னென்னா, நான் எங்கேயும் போய் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. நான் எல்லா சத்யா மூவிஸ்லேருந்து பெரிய பெரிய நிறுவனங்களுக்குலாம் பண்ணியிருக்கிறேன். அதாவது என்னுடைய பயணம் அப்படியே தான் இருந்துச்சு. முதல் தடவையாக நான் வாய்ப்பு கேட்குறேன் அவர்கிட்ட, இந்த படம் நான் பண்ணுறேன் சார், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது இந்த கதை, நான் நல்லா பண்ணுவேன்னு எனக்கு தோணுது, அது ரொம்ப மியூசிக்கலாக இருக்குது அந்த படம், ரொம்ப ஒரு மாதிரி பொய்ட்டிக்காக இருக்குது, ரீரிகார்டிங்லாம் ஒரு மாதிரி நல்லா பண்ணி அதை ஒரு ஸ்க்ரீனில் மியூசிக்கலாக சொல்லணும் அந்த கதையை, எனக்கு அப்படி தோணுது, நான் சொல்லிவிடுவேன் அப்படின்ட்டு, நான் பண்ணுறேன் இதை அப்படின்னு. நீங்கள் யாரோ ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கீங்க, அந்த பையனுக்கு வேறு படம் கொடுங்க சார்,
இந்த படம் நான் பண்ணுறேன். அவர் ஆச்சரியமா, என்னங்க ராஜ்குமார் தப்பு இது, 4 படம் கம்பெனிலே பண்ணிட்டு இருக்கீங்க, ஆல்ரெடி நான் 2 தெலுங்கு படமும் மாயும் பண்ணிட்டு இருக்கிறேன், நீ பிஸியாகிற நேரத்தில் இது எப்படி பண்ணும், பிஸியெல்லாம் விடுங்க அந்த படம்லாம் விடுங்க, எனக்கு இதுதான் படம், 1 வருஷம் ஓடக்கூடிய ஒரு படத்தை என்னத்துக்கு நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறீங்க, நான் பண்ணுறேன். அவருக்கு இந்த டேட்டா என் வாயிலேருந்து வந்துடுச்சுன்னு வச்சுங்களேன், எவ்வளோ நாள் ஓடும்னு நான் சொல்லுவேன், எவ்வளோ நாள் ஓடும் என்ன சார், ஒரு 275 டேஸ் 300 டேஸ் ஓடும் சார். அவர் சிரிச்சுட்டு, வழக்கம் போல் உன்னுடைய அஸ்திரத்தை நீ யூஸ் பண்ணிட்ட அப்படிலாம் பேசுவார். ஆமாம், ஒரு கரெக்டான அஸ்திரம் போட்டுட்ட, சரி நீங்களே பண்ணுங்க, நல்லா பண்ணுங்க. அந்த படத்துடைய பண்ணுற வாய்ப்பு எனக்கு நான் கேட்டு பெற்ற வாய்ப்பு. முதல் தடவையாக எனக்கு நோன்னு சொல்லியிருக்காரு அவர். நாட்டாமை படத்தை நான் கேட்கும்போது எனக்கு நோ சொல்லியிருக்காரு அவர். இது வேணாம், நீ வேற ஒரு படத்தில் நம்ம ஜாயின் பண்ணிருக்கலான்னு சொல்லியிருக்காரு அவர். அவர் இப்போ ஸ்ட்ராங்காக அந்த முடிவு எடுத்திருந்தார். ஆனால் இந்த படம் அவர் முடிவு பண்ணி வச்சுருந்ததை மாற்றினேன் நான். புரியுது, அவர் டிசைட் பண்ணி வச்சிருக்கிறாரு. நான் போய் கேட்டதுமே அவர் என்கிட்ட கொடுத்துட்டாரு, சரி நீங்கள் பண்ணுங்க. ஏன்னா அந்த படத்துடைய அந்த கதையினுடைய எல்லா விதமான பொட்டன்ஷியலும் நான் சொன்னேன் அவருக்கு, விளக்குனேன். ஏன்னா நான் எப்படி அதை ரிசீவ் பண்ணேன்னு சொன்ன உடனே அவர் பிக்சர் வந்துருச்சு. ஓகே, ராஜ்குமார் மைண்டில் இது நல்லா ப்ரோக்ராம் ஆகிடுச்சு, அவர் நல்லா பண்ணிடுவார் அப்படின்ற மாதிரி அவர். ஸோ நான் கேட்டு பெற்ற அந்த படம் மிகப்பெரிய என்னுடைய கேரியர்லேயும் கூட, ஒரு விஜயுடைய கேரியர்லேயும், சூப்பர் குட்டோடைய அந்த அவங்க கம்பெனியோட ரெக்கார்ட்லேயும் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர். மியூசிக்கலாக அந்த நேரத்தில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 லட்சம் கேசட் உலகத்தின் முடிசூடிய மன்னன் துள்ளாத மனம் துள்ளும். ஏன்னா அந்த 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 பீரியடில் ஒரு ஹீரோ ஒரு மிகப்பெரிய வீச்சுக்கு, ஒரு சூப்பர் ஸ்டார் லெவலுக்கு கொண்டு போன ஒரு படம். ஏன்னா அந்த படத்துடைய கதை அப்படியே ஒரு சிறப்பானது. அதில் என்ன மியூசிக்கு என்ன ஒன்றுன்னா, நான் எப்படி இன்வால்வ் ஆகி பண்ணேன்ற ஒரு இது இருக்குது. முதல் நாள் ரெக்கார்டிங்கு மேகமாய் வந்து போகிறேன் அந்த பாட்டு. ஆனால் அதுதான் அந்த படத்தோட கீ சாங். இன்னிசை பாடி வரும் சிச்சுவேஷனுக்கு அதை போட்டுக்கிறேன் நான். எல்லாரும் பிடிச்சின்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு, சவுரு சாரும் கேட்டு ரொம்ப நல்லா இருக்கு பண்ணிவிடுவேன் அப்படின்ட்டு. ரெக்கார்ட் பண்ணி முடிஞ்ச உடனே எனக்கு கொஞ்சம் அப்செட் ஆகிடுச்சு. இல்லையே இந்த பாட்டு இது ஹாண்டிங்கான பாட்டு கிடையாது, நல்ல பாட்டு இது. அப்படியே ஒரு உயிரை உருக்கிற, ஒரு 4 தடவை 5 தடவை படத்தில் வர பாட்டு இது இல்லையே, வேறு ஏதோ ஒன்று இருக்குன்னு சொல்லி டைரக்டர் கூப்பிட்டப்பா, இது திஸ் இஸ் நாட் எழில், இது நம்மளுடைய மெயின் சாங் கிடையாது, இது நம்ம வச்சுப்போம் வேற ஒரு சுச்சுவேஷன், அந்த சுச்சுவேஷனை ஃபஸ்ட்டு காலேஜுக்கு வெளியிலேருந்து பாடுற சுச்சுவேஷனுக்கு வச்சுக்குவோம், நான் அந்த மெயின் சாங்கை மறுபடியும் பண்ணுறேன், புதுசாக பண்ணுறேன். அவர் ஷாக் ஆகிட்டார், என்ன சார் நான் பண்ணுறேன். சவுதி சார் கேட்டு அவருக்கு நியூஸ் போச்சா என்னன்னு தெரியல. நான் உட்காந்து கட்ட 3 நாள் உட்காந்து அதை பண்ணி அதை டியூன் கொண்டாந்துட்டேன். இன்னிசை பாடி வரும் அந்த டியூன் வந்துச்சு. இப்போ ஸ்டண்ட் டைரக்டர் கடல் கண்ணன் அவர் கம்போசிங் ரூமுக்கு வராரு. என்னுடைய ரூமுக்கு யார் வேணால் வருவாங்க. அந்த டியூன் அவர் எந்த டியூன் அப்படின்னு துள்ளாத மனம் துள்ளுமுக்கு பண்ணுறேன். எல்லாம் விஜய் நடிக்கிறாரு அப்படின்ற ஒரு அதில் உட்கார்றாரு அவர். பாட்டுக்கு வாசிக்கணும் அப்படின்னோடனே நான் வாசித்து காட்டுறேன் அவருக்கு. கேட்டுட்டு குதிக்கிறான், அப்படி குதிக்கிறான் கடல் கண்ணன். நான் மாதிரி பாட்டு தமிழகத்து இந்தியாவே கலக்க போகிற பாட்டு அப்படின்னா, இந்தியாவே கலக்க போகிற பாட்டு. ஆமாம், அப்படி ஒரு டியூனை நீங்கள் போட்டிங்க தலைவா. நான் சரி போய் டைரக்ட் ப்ரொடியூசர் போய் சொல்லி கூட்டுவாடு. இவன் அதே பெப்போட அங்கிருந்து கடலுக்கு நல்ல நட்பு தான். அவர் அங்கேருந்து உடனே கிளம்பி நேராக சவுதி சாரை கூட்டின்னு வந்துட்டார். மத்தியானம் 1 மணிக்கு 12:30 மணிக்கு உள்ளே இறங்குறார் பசி நேரத்தில். இல்லைப்பா டியூனை மாற்றிட்டியாமே, என்ன அது என்ன நீங்கள் அப்படி நல்லா தானே இருந்துச்சு டியூன். இல்லை சார், அதை விட ஒரு நல்ல டியூன் பண்ணணும்னு நான் நினச்சேன் அப்படின்ட்டு அதை பாடி காட்டுறேன். அவர் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது, நல்லா இருக்குது, ஜெயிச்சிடுமா அப்படின்னாரு. சார் இந்த பாட்டு ஜெயிக்கலன்னா நான் அதுக்கு பொறுப்பேற்றுக்கிறேன் சார், நான் இது ஜெயிக்கும் இந்த பாட்டு அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட சொல்கிறேன். அவர் ரொம்ப ஹாப்பியாக போனார். அந்த பாட்டு பெரிய ஹிட் ஆச்சு, அந்த படம் பெரிய ஹிட் ஆச்சு. இந்த மாதிரி ஒரு சுதந்திரமான ஒரு உரிமை என்கிட்ட இருந்துச்சு அந்த கம்பெனியில் இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு சீஃப் டெக்னீஷியனாகவும் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாகவும் கிட்டத்தட்ட அவருடைய குடும்ப உறுப்பினர் போல் என்ன அவர் மதித்தார். இப்போ விஜய் அவர்களுக்கு நீங்கள் ஆரம்ப காலங்களில் நிறைய படங்கள் மியூசிக் பண்ணியிருக்கீங்க இல்லையா சார்? அப்போல்லாம் நீங்கள் விஜய் அவருக்கு கூட நிறைய பேசுவீங்களா சார்? நான் சில நேரங்களில் நிறைய பேசியிருக்கேன். அப்போல்லாம் கம்போசிங் வர மாட்டார் அவர். இந்த படம் பண்ணும்போது வீட்டுக்கு வந்துட்டு எனக்கு அந்த வெற்றிக்கு அப்புறம் நேராக என்னுடைய வீட்டுக்கு முதல் முறையாக வந்தார் அவர். இங்கே தான் சாலிகிராமத்தில் அவர் நின்று, சார் ரொம்ப நல்லா இருந்தது. அவரும் இந்த சாலிகிராமத்து இவர் தான், இங்கே தான் இருந்தார், அவங்க அப்பா வீடு இங்கே தான் இருந்தார். எனக்கு தெரிஞ்ச அவர் மியூசிக் என்னுடைய அசிஸ்டண்ட் யாரோ ஒரு பையன் கிடையாது, சுனில்னு ஒருத்தர், அவர்கிட்ட தான் கிட்டார்லாம் மியூசிக்லாம் கற்றுக்கிட்டார் அவர். கொஞ்சம் அவர் பழகினவர் தான். சுதியோட நல்லா பாடுவார் அவர், நல்ல சிங்கர் அவர், நிறைய பாடியிருக்காரு. என்னுடைய மியூசிக்லேயும் கூட பாடியிருக்காரு. கிட்டத்தட்ட ஓபிஆர் பானிபூரி அவர் கேட்டு நான் கொடுக்கல. ஆமாம் இல்லை நான் பாடிக்கிறாரு நீங்கள்
அப்போ அப்போ அவர் விருப்பப்பட்டாரு, எனக்கு பின்னாடி தெரிஞ்சு தான் பாடணும்னு நினைச்சாரு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நான் தான் நானும் இந்த இன்னொரு மியூசிக் டைரக்டர் ஒருத்தர் அவரை கூப்பிட்டு பாட வச்சோம். ஸோ அவர் முதல்ல இருந்தே தெரியும் அவர் சந்திரசேகர் சார். ஏன்னா அவருக்கே நான் படம் பண்ணியிருக்கேன், அவங்க அப்பாவுக்கே நான் மியூசிக் பண்ணியிருக்கேன். பூவும் புயலும் சிவகுமார் சார் ராதிகா நடிச்ச படம். ஸோ இவரை தெரியும் நல்லா. ஸோ அவர் அந்த படத்தோட வெற்றிக்கு அப்புறம் வந்து என்னை வந்து பார்த்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் தேங்க்ஸ் அண்ணா அப்படின்ட்டுன்ற மாதிரி அவர் எப்போதுமே அந்த வழக்கமாக பேசுகிற அந்த லாங்குவேஜில் தேங்க்ஸ்ண்ணா அப்படின்னு ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் அவருடைய ஒரு படம், ஏதோ ஒரு படம் இப்போ ஜில்லா பண்ணாங்க. இல்லை அதுக்கு முன்னால் ஒரு படம் ரம்பாவும் அவரும் நடிச்சிருப்பாங்க. திடீர்னு ஒரு நாள் நைட்டில் வந்து எஸ்எஸ்சி வந்து கூப்பிட்றாருன்னொன்னே, எஸ்எஸ்சி என்ன சார், இல்லை அந்த படத்தில் ஒரு சாங்கு நீங்கள் நடிக்கணும் நான் அப்படின்னாரு அவர். விஜய் சார் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி. விஜய் சொன்னார் நீங்கள் நடிச்சா நல்லாயிருக்கும். அது வந்து நாகூர் அனிஃபா பாடின பாட்டு, நாடோடி நண்பா அதுன்னு ஒரு பாட்டு. அது படம் பேர் எனக்கு தெரியல. அவர் கூட நான் நடித்தேன் அந்த படம், அந்த சாங். ஏன்னா அது பெரிய வாய்ஸ், அந்த வாய்ஸில் ஒரு ஒரு தெரிஞ்ச முகம். நான் சில பாடல்களில் 1-2 பாடல்கள் நான் வந்திருக்கேன். அதில் அவர் நடிக்கணும்னு விருப்பப்பட்டார் போது நான் போய் அங்கே போய் அந்த சாங்கை பண்ணேன். அது இன்னைக்கு வரைக்கும் அதுவும் பேசப்பட்ட ஒரு இது. அதாவது அந்த மாதிரி ஒரு அசோசியேட் வசீகரா கம்போசிங்லலாம் வந்து உட்காருவார். அவருக்குன்னு சில பாடல்கள் கேட்பார். ஒரு வெஸ்டர்ன் உங்ககிட்ட கேட்பாரா இந்த மாதிரி கேட்பார். பாடல்கள்? வெஸ்டர்னா ஒரு பாட்டு, டான்சிங் நம்பர், மெலடிலாம் நீங்கள் போட்டிருக்கீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், அதெல்லாம் நான் ஒன்றும் சொல்ல தேவையில்லை. அது என்ன அப்படின்னோடனே நான் அவர் வசீகரா டைமில் மாத்திரம் தான் அவர் வந்து சிட்டிங்க்கு வந்து அவர் கேட்பாரா சார் டான்ஸுக்காக ஒரு பாட்டு வேணும்? அந்த ஒரு படத்தில் அப்படி கேட்டார். அந்த ஒரு படத்தில் மாத்திரம் சிட்டிங்க்கு அவர் வந்தார். மீதி படங்களுக்கெல்லாம் அவர் என்கிட்ட வந்ததில்லை. வசீகரா பண்ணும்போது மாத்திரம் அவர் வந்து பாடல்கள்லாம் கிட்டத்தட்ட அந்த மெலடி சாங்ஸ் எல்லாம் நான் பண்ணிட்டேன். அதெல்லாம் ஓகே போட்டேன். அதுக்கு ஒரு தடவை பண்ணிக்காம ரொம்ப நல்லா, அதெல்லாம் உங்கள் ஏரியா அதெல்லாம் நீங்கள் பண்ணிவிடுங்க, அதெல்லாம் நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். இந்த அதில் இருக்கிற ஒரு ஸ்ட்ராபெரி கண்டங்கள் துடிக்க அந்த பாட்டுக்கு அவர் செலக்ட் பண்ணார் அந்த டியூனு. இப்போ நீங்கள் அப்போ நினச்சி பார்த்தீங்களா சார், விஜய் அவர்கள் இவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார் ஆவார், இப்போ சிஎம் ஆக போகிறாரு, அதெல்லாம் நினச்சி? இல்லை அது இல்லை, சூப்பர் ஸ்டாராக வருவார்ன்றது தெரியும். அவர் பொலிட்டிக்கலில் வருவார்ன்ற ஒரு இதில் அந்த படத்தில் கொஞ்சம் அந்த மாதிரியான அவருக்கு கொஞ்சம் இந்த எம்ஜிஆர் ரசிகர் அந்த மாதிரியான ஒரு ஆட்டிடியூட் உண்டு அவருக்கு. அந்த இதெல்லாம் கொஞ்சம் பண்ணுவார் அவர். சில பேருக்கு ஹெல்ப் பண்ணுறது. ஆமாம், அது அவருடைய இது. பட் அவர் இதில் திரையில் ரியல் லைஃப்பில் இப்படி வருவாருன்னு நான் நினைக்கல. பட் சூப்பர் ஸ்டாராக வருவாருன்றது தெரியும். ஏன்னா அவர் சூப்பர் ஸ்டார் ஆகிட்டார். எப்போ துள்ளாத மனம் துள்ளும் கூடிய அந்த வெற்றி அங்கேருந்தே அவருடைய ரைசிங் மேல் ஏறுமுகமாக தான் இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் அவர் அந்த அந்த ஒரு ஹை பெய்டு ஆர்டிஸ்ட்டு, அதெல்லாம் ஃபேக்ட் தானே. இப்போ இன்றைக்கி அந்த புகழ் இப்போ இன்றைக்கி அவருக்கு அரசியல் வரைக்கும் கொண்டு போயிருக்கு. இல்லை சார், நீங்கள் ஆரம்ப காலத்தில் ஒர்க் பண்ணும்போது ஒரு சின்ன பையனாக பார்த்துருப்பீங்க விஜய் அவர்கள், ஒரு சின்ன பையனாக பார்த்துருப்பீங்க. இண்டஸ்ட்ரிக்கு புதுசாக வந்திருப்பார். இந்த பூவே உனக்காக படம் பண்ணும்போதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்புறம் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் அவர் பேசக்கூடிய விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? இல்லை, அது ஒரு வித்தியாசமான ஒரு இதுதான். ஏன்னா ஒருத்தருடைய ஆம்பிஷன் அவருக்கு அப்படி இருந்திருக்குது. மக்களுக்கு செய்யணும்னு நினைக்கும் போது அதை என்ன பண்ண முடியும்? அது ஒரு அப்படி நினச்சிருக்காரு அவர். அரசியலில் வந்தது எனக்கு நன்மை தீமையா, இது கரெக்டாக இல்லை, அதெல்லாம் நம்ம ஏன்னா அவர் வந்துட்டார். இன்றைக்கி அவருடைய வெற்றியை மக்கள் கொடுத்துருக்குறாங்கன்றது தான், அதில் எந்த வித டவுட்டும் இல்லை. பட் அது எதிர்பார்த்தோமானா நான் எதிர்பார்க்கல. அந்த மாதிரி வரும்னு நினைக்கல நான். பட் இன்றைக்கி அந்த மாதிரி நடந்திருக்கு. ஏன்னா ஒரு நீடித்த புகழ் அப்படின்னு ஒன்று இருக்குது, ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் அந்தஸ்துன்னு ஒன்று இருக்குது. அது அப்படியே மக்கள் அவருக்கு திருப்பி அவரை கொண்டாடுவாங்கன்றது அது இப்போ நடந்திருக்கு இல்லையா? அது வேணுமா வேணாமான்றதெல்லாம் தாண்டி இட் ஹேப்பன்ட். அதனால் அது இட்ஸ் செப்பரேட். அவருக்கு வாழ்த்துக்கள் தான் சொல்லணும். சார், ஆர்பி சௌத்ரி சாரோட பார்த்தீங்கன்னா 99 படங்கள் பண்ணியிருக்கார் சார். அவரோட கடைசி ஆசையாக பார்த்தீங்கன்னா சொல்லப்படுறது வந்து 100வது படம் பண்ணணும், அதுவும் விஜய் அவர்களை வச்சு தான் பண்ணணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கன்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. அதை எப்படி சார் பார்க்குறீங்க? ரொம்ப கிரேட்டாக விஜய் அந்த 100வது படத்தை அவர் பண்ணியிருந்தாருன்னா ஒரு பெரிய மகிழ்ச்சி, ஒரு திருப்தியோட ஏன்னா அந்த விஷயத்தை நானும் கேள்விப்பட்டேன். கடந்த ஒரு 1 இயராகவே அதை பேசிகிட்டே இருந்தாங்க. 99 படம் ஆயிடுச்சு, 100வது படத்தில் அவர் சீஃப் டெக்னீஷியன் விக்ரமன் சார் பண்ணுற மாதிரிலாம் கூட அந்த மாதிரிலாம் கூட ஒரு ஐடியா வந்துச்சு. அவர் விஜய் வச்சு பண்ணுறதா ஒரு இது வந்தது. எல்லா டெக்னீஷியனும் அவர்கிட்ட பணியாற்றின எல்லா என் போன்ற டெக்னீஷியன்லாம் கூட பார்ட்டிசிபேட் பண்ணி ஒரு மாதிரி எல்லாரும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு பண்ணணும்னு கூட அப்படிலாம் கூட யோசிச்சிருக்காரு போல இருக்கு அவர். அது தெரியல. ஏன்னா நம்ம கொஞ்ச நாளாக நான் நிறைய படங்கள் நான் பண்ணலை. அது ஒரு சின்ன கேப் நம்மளுக்கு வந்துடுச்சு. சரி, ஆனால் அந்த செய்தி எனக்கு அவர் மறுபடியும் விஜய் டேட் கொடுப்பாரு அப்படின்னு நான் சொன்னேன்.
சௌத்ரி சாரோட 100வது படத்துக்கு அவர் கொடுப்பாரு, டெஃபினட்டாக பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு பாண்ட் இருக்கும். அவர் பாண்ட் டெஃபினட்டாக இருக்கும். ஏன்னா அவர் டேட் கொடுப்பாங்க, அவருக்கு அப்பப்போ டேட் வரும், விஜய் டேட்டுன்னு ஒன்று வரும். அந்த நேரத்தில் கதை ரெடி ஆகலைன்னா அவரால் என்ன பண்ண முடியும்? அது மாதிரி சில படங்கள் அவர் பண்ணலை. ஏன்னா ஒரு பெரிய நடிகர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க தொடர்ச்சியாக பண்ணுற கம்பெனிகளுக்கு ஒரு ஸ்லாட் மாதிரி ஒரு 2 வருஷத்துக்கு இருக்கும், 3 வருஷத்துக்கு இருக்கும். அது விஜய்க்கு வந்து அது சூப்பர் குட் கூடவே ஒரு சென்டிமெண்ட் இருந்தது. ஏன்னா அவர் நிறைய படம், ஒரு 5-6 படங்கள் நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணதுனால அவருக்கு ஜில்லாவுக்கு அப்புறம் ஜில்லா கடைசி படம்னு நினைக்கிறேன், அதுக்கப்புறம் பண்ணணுன்ற மாதிரி இருந்து தள்ளி தள்ளி போயிருக்கும். ஆனால் இந்த 100வது படத்தில் அவங்க சேர்ந்துருந்தாங்கன்னா, அதை செய்திருந்தாருன்னா ஆர்பி சௌத்ரி, அந்த எனக்கும் அந்த கன்சர்னில் ஒர்க் பண்ண சீஃப் டெக்னீஷியனாகவும் அது ஆர்பி சௌத்ரியுடைய மிகப்பெரிய ஒரு வெல்விஷராகவும் இருந்ததுனால எனக்கு அது ரொம்ப பெரிய, நான் பணிபுரியறேன் இல்லை, அது எனக்கு ஒரு பெரிய இதாக இருந்திருக்கும். அது நிறைவேறாமல் அவர் மரணம் அடைந்தது வந்து ஒரு ஒரு ரொம்ப பெரிய ஷாக்கிங்காக இருந்துச்சு. நேற்று உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அந்த 100th ஃபிலிம் பற்றி நிறைய பேச்சு வந்து அவர் சொல்லிக்கிட்டே இருப்பாராம். 6ஆம் தேதி நம்ம மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 6ஆம் தேதி நாங்கள் இப்படி மீட் பண்ணோம் அவரை, அவருடைய மறைந்த பூத உடலோடு நாங்கள் எல்லோரும் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் எல்லோரும், விஜய் கூட வந்திருந்தார், நாங்கள்லாம் நான் அங்கே தான் இருந்தோம். நான் விக்ரம் சார்லாம் அங்கே நாங்கள் ஃபேமிலியோடு நாங்களும் நின்றுட்டு இருந்தோம். அவர் ஜியோ அவர்களை கட்டி பிடிச்சி ஆமாம், அதெல்லாம் நம்ம முன்னாலே தான் நடந்துச்சு. ஏன்னா அங்கே புரோட்டோக்கால்னால சில பேர் தான் இருக்கணும்னாங்க, அதில் நாங்கள் 4 பேர் நின்னோம், நான் லிங்குசாமி. அது நிகழ்ச்சியாக இருந்தது, அதை பார்க்கறதுக்கு நிகழ்ச்சியாக இருந்தது. ஏன்னா ஒரு ஒரு குடும்ப, ஏன்னா சூப்பர் குட்ன்றது ஒரு குடும்ப ஸ்தாபனம், இட்ஸ் அ ஃபேமிலி கன்சர்ன். அதில் வந்து நிறைய ஒரு ஆலமரம் மாதிரியான ஒரு 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 அமைப்பு. அதில் இளைப்பாரிய அல்லது அதிலிருந்து விளைந்தேறிய, அதிலிருந்து நன்மை பெற்ற எத்தனையோ இயக்குனர்கள், எத்தனையோ டெக்னீஷியன்ஸ், எவ்வளோ பேர் வாழ வச்ச ஒரு மாபெரும் நிறுவனம் அது. அதனுடைய தலைவர் ஆர்பி சௌத்ரி அவர்கள். ஸோ அவர் அந்த மாதிரியான ஒரு 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 தயாரிப்பாளர், ஒரு பாசத்துக்குரிய தயாரிப்பாளர், ஒரு சக்ஸஸ்ஃபுல் தயாரிப்பாளர் இனிமேல் கிடைப்பாரான்றது நம்மளுக்கு தெரியல. என்னுடைய வாழ்நாளில் நான் சந்தித்த என்னுடைய கரியரில், என்னுடைய இசையமைப்பாளர் இதில், என்னுடைய மியூசிக் அசோசியேஷனை தாண்டி அதை கடந்து ஒரு 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 பெரிய நட்போடு, ஒரு பெரிய சொல்கிறது ஈஸியாக அவர்கிட்ட அப்ரோச் பண்ணலாம், பேசலாம், நட்பு ரீதியாக இது பண்ணலாம், ஸ்டோரி டிஸ்கஸ் பண்ணலாம், எந்த விதமான பொலிட்டிக்கலாக பேசுவோம், எல்லா விஷயமும் அவர் கூட போய் உட்காந்துட்டு இருந்தால் அவர் நடக்கும். அவரோட பொழுதுபோக்குகள், அவருடைய அந்த என்டர்டைன்மெண்ட்டு, கலைஞர்களோடு அவர் உட்காந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அந்த மாதிரி சில நேரத்தில் அவரே கூப்பிடுவார், என்ன ஃப்ரீயாக இருந்தால் வா கெஸ்ட் ஹவுஸுக்கு அப்படின்வார். ஸோ நாங்கள் எல்லோரும் போய் அவர் கூட உட்காந்துக்கிட்டு நம்ம அந்த ஈவினிங் ஸ்பெண்ட் பண்ணுறதுலாம் கூட அவர் ரொம்ப கிரேட்டாக இருக்கும். ஒரு சினிமாவை நேசித்த, சினிமாவை விட்டு விலகாத, நல்ல சினிமாவை பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த ஒரு மாபெரும் கலைஞன், மாபெரும் தயாரிப்பாளர் அவர். அவரை நான் ஒரு கலைஞராகவும் தான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு ஒரு அவருக்குள்ள ஒரு பெரிய ஒரு டேலண்டடு ஒரு கலைஞர் இருந்திருக்கார், ஒரு ஆர்டிஸ்ட். ஏன்னா இல்லாட்டி இவ்வளோ கதைகளை சூஸ் பண்ண முடியாது. இப்போ விக்ரமன் சார் இது மாதிரி பெரிய டைரக்டர்கள் விட புதுசாக பண்ணுப்போம் செலக்ட் பண்ணுறாரு பாருங்க, அதுதான் பெரிய விஷயம். ஒன்றும் இல்லை, புரியாத புதிர்னு ஒரு படம் என்ன புது வசந்தத்துக்கு அப்புறம், அந்த படத்துக்கு வேற யாரோ ஒரு மலையாள டைரக்டர் தான் அவர் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தார். எனக்கும் அவருக்கு உண்டான அந்த அந்யோன்யம் எப்படி வந்ததுன்ற ஒரு சம்பவம் அது. வேற யாரோ பண்ணியிருந்தார். சூப்பர் குட் ஃபிலிம்ஸில் அந்த புது வசந்தோட அசோசியேட் வந்து கேஎஸ் ரவிக்குமார். ரொம்ப எனக்கு அவருக்கு முதல்ல ராமராஜன் படத்துலலாம் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணியிருக்காரு. நான் ஒர்க் பண்ண 2-3 படங்களில் அவர் வேலை செஞ்சுருக்கார். ரொம்ப சீனியர் அசோசியேட்ஸ் அவர், ரொம்ப திறமையானவரும் கூட. ஸோ அந்த படத்தில் ஒரு மலையாள டைரக்டரை அவர் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருந்தபோது புரியாத புதிர்னு அவர் இந்த கன்னட படம் அது வாங்கியிருந்தா தெரியும் எனக்கு. 2வது படம் கிட்டத்தட்ட சூப்பர் குட் பேனரில் நீங்கள் பண்ணுங்கள், மியூசிக் பண்ணுங்கள் அப்படின்னு என்னை கூப்பிட்றாரு. சார் நான் பண்ணுறேங்க சார், டைரக்டர் யாரோ பேர் சொல்கிறார். நான் கேட்டு எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்துச்சு, சொல்லலாமான்னு வேணாமான்னு சொல்லி, பட் நான் தைரியமாக பேசக்கூடிய ஒரு நாள் சொன்னேன். விக்ரம் சாரோட அசோசியேட்டு கேஎஸ் ரவிக்குமார் பண்ணால் நல்லாயிருக்கும் சார், ரொம்ப க்ரியேட்டிவான டைரக்டர் அவர், ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸு. நானே அவர் 5 படம் வேலை செஞ்சுருக்கேன். அவர் ஒர்க் பண்ண படத்தில் நான் வேலை செஞ்சுருக்கிறேன். ராமராஜன் படம், அந்த மாதிரி படங்கள்லாம் சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரிஸ்லாம் அவர் இருந்திருக்காரு. அவருக்கு கொடுத்தா நல்லாயிருக்கும் சார், ரொம்ப யங்ஸ்டரு, ரொம்ப ரொம்ப திறமையானவர் அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்படியா செய்யலாமா
அப்புறம் அது நடந்தேறி விட்டது. நான் அவர்கிட்ட கிட்டத்தட்ட அவர் அங்கேருந்து தான் ஆரம்பிக்குது. எனக்கும் அவருக்கு உண்டான அந்த அந்த ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு பாண்டிங்கு, ஒரு நம்பிக்கையான ஒரு இது. ஏன்னா நான் சொல்லக்கூடியது அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடியது, நான் கரெக்டாக சொல்கிறது. இப்படி 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 இருக்கும் சார் என்னுடைய இது. நான் என்னுடைய ஃப்ராங்காக நான் பேசுகிறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து ஒரு ஓப்பன் மைண்டடான உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிற இன்றைக்கு வரைக்கும் என் வாழ்க்கை மொத்தமும் அப்படி தான். த ட்ரூத் என்றைக்குமே அது ட்ரையம்ப் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். எனக்கு உண்மை எப்போதுமே வெற்றி. அது மாதிரி ஃப்ராங்காக இருக்கிறது அது ஏன்னா காசு பணம் இதெல்லாம் தாண்டி கூட நட்புகளை சம்பாதிக்கிறது, நல்ல பெயரை சம்பாதிப்பது என்பது ஒரு பெரிய ஒரு விஷயம். அதை நான் வந்து திரைப்படத்துறையில் நான் சம்பாதிச்சிருக்கேன்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இல்லாட்டி அவங்க கம்பேக்குன்னு அதிகமாக வந்த ஆள் நான் தான். போயிட்டு திடீர்னு இல்லாமல் மறுபடியும் வருவேன், திடீர்னு இல்லாமல் மறுபடியும் வருவேன். இது ஏற்பட்டதுக்கு காரணம் என்னுடைய அந்த ஜென்யூன்னஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதில் மிகப்பெரிய ஒரு 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 நட்பாகவும் மிகப்பெரிய ஒரு மரியாதைக்குரியவராகவும் இருந்த ஆர்பி சௌத்ரி அவர்களை அவர் இழந்து வாழும் அவருடைய குடும்பத்தினருக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். அந்த ரசிகர்களுக்கும் என்னுடைய அனுதாபங்கள். ஏன்னா மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் பர்சன். 99 படம் அந்த மாதிரிலாம் யாருன்னா எடுப்பாங்களா? 100 படம் பண்ண டைரக்டரில் கேள்விப்பட்டிருக்கேன், 100 படம் பண்ண ப்ரொடியூசர்ஸை கேள்விப்பட்டிருக்க முடியாது. ஏன்னா உலக சாதனை இது வந்து ஒரு பெரிய சாதனை. அதில் 36 படம் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதுவே பெரிய சாதனை. அது ஒரு லாங்கஸ்ட் அசோசியேஷன் வித் த கம்பெனி. ஸோ அது ரொம்ப பெருமைப்படக்கூடிய விஷயம். அவரை நான் என்றைக்குமே நினச்சிட்டு இருப்பேன். அந்த புது வசந்தம் படத்தில் அவரோடு சேர்ந்து வாங்கின அந்த அவார்டு, பூவேவனுக்காக வாங்கின அந்த சூரியவம்சத்துக்காக வாங்கின ஸ்டேட் அவார்டு, நானும் விக்ரமன், ஆர்பி சௌத்ரி எல்லாரும் அதுக்கு அந்த பெஸ்ட் ஃபிலிமுக்கு வாங்குகிறோம். ஸோ அதெல்லாம் மறக்க முடியாத தருணங்கள். இது வந்து தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெரிய லாஸ்னே சொல்லலாம் இல்லையா? ஆமாம். இந்த 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 ஒரு மிகப்பெரிய தூண் அவர். ஆக்சுவலாக மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் ப்ரொடியூசர். அவருடைய இழப்பு வந்து சினிமாவுக்கே லாஸ் தான். சினிமாவுக்கு இது வந்து ஏன்னா ஒரு ஜென்யூனான ப்ரொடியூசர், ஒரு ஒரிஜினல் ப்ரொடியூசர், தன்னுடைய சொந்த காசில் படம் எடுத்தவர். அப்படி பார்க்கவே முடியாது. வெரி சேலஞ்சிங், வெரி வெரி டேலண்டட் ப்ரொடியூசர். அதாவது அவருடைய உழைப்பு, அவருடைய சிந்தனை, அவருடைய இது கிரேட் பர்சனாலிட்டி. அவர் இந்த மாதிரி ஒரு அகாலமாக மரணம் அடைஞ்சது ரொம்ப பெரிய நம்பவே முடியாத ஒரு விஷயம். பட் இயற்கையிலுடைய காலத்தில் அது நடக்க தான் செய்யும். ஆனால் அவருடைய திரைப்படங்கள் எல்லாம் காலம் கடந்தவை. இன்னும் 100 வருடங்களுக்கு ஒரு பேசப்படக்கூடிய சில படங்கள் அவருடைய படங்கள். இப்போ சூரியவம்சம் மோஸ்ட் தியேட்ரிக்கல் சக்ஸஸ்ஃபுல். சில்லு ஜூப்ளி ஓடின படமும் அது. இப்போ ரிலீஸ் பண்ணாலும் பார்க்குறேன். ஆமாம். ஒரு டிவியில், சன் டிவியில் வந்து ஒரு 1000 முறை போட்டிருப்பாங்க. அது ஆயிரக்கணக்கான முறை போட்டு ஸ்டில் டிஆர்பியில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு படம்னா அது பார்த்துங்க. என்ன மாதிரியான ஒரு ஆடியன்ஸ் மறக்க முடியாத அந்த படம், அது சூரியவம்சம் படம். அதை வந்து அது சூரியவம்சம் 2ன்னு ஒன்று எடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தார் போலுக்கு அவர். அந்த எண்ணமும் அவருக்கு நிறைவேறாமல் போயிடுச்சு. ஏன்னா அவரும் அது மேலே ரொம்ப பெரிய பற்று கொண்டவர். அந்த படம் கூட ஒரு அன்செட்டாக முடியும். எண்டு வந்து ஒரு கமா போட்டு இன்றைக்கி பார்ட் 2லாம் எடுக்கிற மாதிரி அந்த படம் அப்படி இருக்கும். அது அவர் எடுத்திருந்தாருன்னா இன்னும் மகிழ்ச்சியாக இருந்திருக்கும். சார் அவர்கிட்ட நான் பழகினது, அவர்கிட்ட ஒரு சீஃப் டெக்னீஷியனாக இருந்தது, அவருடைய படங்களுக்கு நான் இசையமைச்சது, இதெல்லாம் மறக்க முடியாத அனுபவங்கள். ரொம்ப நன்றி சார். நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணி. வாழ்த்துக்கள். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். Plan your next summer escape with Grand Royal Tours. Karthipuram, South India's biggest 200 acres township in Coimbatore. Premium commercial and residential plots.